வாழை இலையில் சுட சுட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ எண்ணெயாக இருக்கும். வாழை இலை போட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு மதியம் லஞ்சுக்கு மட்டன் குழம்பு செய்ய போகிறாங்க. சண்டே லஞ்சு இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு எந்த அளவுக்கு மசாலா சேர்க்கணும், எப்படி பண்ணணுங்கிறத இன்றைக்கி பார்த்துக்கலாம். ரொம்ப மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம மட்டன் குழம்பு வந்து வறுத்து அரைச்சும் பண்ணலாம், கடையில் உள்ள ரெடிமேடு மசாலா போட்டும் பண்ணலாம், வீட்டில் உள்ள மசாலா வரமல்லி வரமிளகாத்தூள் போட்டும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இன்றைக்கி நான் வீட்டில் உள்ள மசாலாவும் போட்டு கொஞ்சம் ரெடிமேட் மசாலாவும் போட்டு பண்ண போகிறேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டன்லாம் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் போடணுங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம கழுவுனோம்னா மட்டன் கவுச்சி வாடையும் அடிக்காது, அதில் இருக்க கிருமி நாசினியும் போயிடுங்க. கடைகளில் வந்து சுத்தம் இல்லாமல் கழுவி எடுத்து வைக்க மாட்டாங்க கல்லுகளை. அதனால் நம்ம கழுவி எடுத்து க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மஞ்சள் போட்டோம்னா எந்த கிருமியும் அண்டாகுங்க. அதனால் இந்த மாதிரி கழுவி யூஸ் பண்ணுங்கள். மஞ்சள் போட்டு சிக்கன் வாங்கினாலும் அதே மாதிரி, ஃபிஷ் வாங்கினாலும் மஞ்சள் போட்டு கழுவி வைங்க, ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம கழுவி எடுத்துக்கலாம். மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மஞ்சள்லாம் நல்லா ஊறி இருக்கும். இப்போ கழுவி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி நல்லா கழுவிடுங்க. டேப்பை திறந்து விட்டேன்னா நல்லா க்ளீன் ஆகிரும் உங்களுக்கு. மூணு 4 மட்டும் நான் நல்லா கழுவிட்டு தான் மஞ்சள் போட்டேன். அதனால் இப்போ லாஸ்ட்டில் ஒரு மட்டும் கழுவி எடுத்தாச்சு. சூப்பராகிட்டு மட்டனை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மட்டன் வந்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறமா கொஞ்சமாக உப்புங்க, மட்டன் தந்தரி உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க. இதில் தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 5 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கணும். மூடி வச்சுக்கலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, மட்டன் வந்து டேஸ்ட் இருக்காது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு 5 விசில் விட்டுட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மட்டன் வந்து 5 விசில் விட்டுடுச்சுங்க. நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரி ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இங்கே குக்கர்லேயே செய்யணும்னாலும் செய்யலாம், அதில்லாட்டி இந்த மாதிரி கடாயில் பண்ணலாங்க. நான் இன்னைக்கு கடாயில் தான் பண்ண போகிறேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள், டேஸ்ட் நல்லா இருக்குங்க. தேவையான பொருள் வந்து 2 துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம், கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க, ஒரு நட்சத்திர பூங்க, கொஞ்சமாக சோம்பு. நம்ம சோம்பு தேங்காயில் போட்டு கொஞ்சம் அரைக்க போகிறோம், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் வெட்டியிருக்காங்க. 2 கட் பண்ணி எடுத்துருக்கேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறமா சின்னதாட்டு ஒரு பெரிய வெங்காயம், இதையும் போடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. முழுக்க சின்ன வெங்காயத்தில் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாங்க. ஒரு தக்காளி, சின்ன தக்காளி தான் போட்டிருக்கேன். மட்டனுக்கு வந்து நிறைய தக்காளி போடக்கூடாதுங்க. இந்த புளிப்பு சுவை வந்துட்டுனா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். 2 பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி இதை வதக்கி எடுத்துக்கலாம்.
கொஞ்சமாக கல் உப்பு போட்டிருக்காங்க. இது எல்லாம் வதங்க நேரத்தில் நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கூட வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புங்க, அப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், தேங்காய் பாதி தேங்காயில் பாதி கட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு நம்ம அப்புறமேட்டு தண்ணி விட்டு அரைச்சி விடணுங்க. ஃபஸ்ட்டே தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது. வெங்காயம் தக்காளியும் அப்பப்போ வதக்கி விடணும். இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சிட்டு நம்ம தண்ணி விட்டு அரைச்சி விடணும். நல்லா அரைஞ்சிருச்சுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாம் வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம் மட்டன் வேகிறதுக்கு. இதெல்லாம் பச்சை வாடை போதில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்க மட்டன் குழம்பு. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. பச்சை வடை போயிடுச்சு. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், வரமல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மட்டன் மசாலா கொஞ்சம் ரெடிமேட் மசாலா ஆட் பண்ண போகிறேன். அதனால் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். நல்லா வதங்கிருச்சு. சக்திக்குள்ளே மட்டன் மசாலாங்க, இது போட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மசாலா வடையை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் பச்சை வடை போச்சுன்னா குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா வதங்கிருச்சு. நம்ம மட்டனை ஆட் பண்ணிடலாம். மட்டனை ஓப்பன் பண்ணிடலாங்க. சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்குங்க மட்டன் வந்து. 5 விசில்லே நல்லா வெந்திருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடு ரைஸ் கூட தான் வச்சு சாப்பிட போகிறோம். அதனால் கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கணும். நீங்கள் தொக்கு மாதிரி வைக்கிறதா இருந்தால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தொக்கு மாதிரி பண்ணதா இருந்தால் தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. இந்த தண்ணியில் நம்ம வத்த விட்டு எடுத்துடணும். குழம்புக்கு நம்ம வைக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, அப்பத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு, சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு போதும். ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். உப்பு காணுமான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கணுங்க. ஃபஸ்ட்டு மட்டன் வேகிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். எல்லாம் பார்த்துட்டு தான் உப்பு ஆட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். லைட்டாக உப்பு காணாதுங்க. 2 உப்பு போட்டுக்கிடுதேன். இதில் கொஞ்சம் மல்லித்தழை, கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். மல்லித்தழை ஆட் பண்ணியாச்சு.
ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நல்லா தக தகன்னு கொதிக்குங்க மட்டன் குழம்பு. சூப்பர் டேஸ்ட்டில் மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சுங்க. மணக்க மட்டன் குழம்பு ரெடி. வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு. வாழை இலையில் சுட சுட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அவ்வளோ எண்ணெயாக இருக்குங்க. வாழை இலை போட்டு மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே வாழை இலையில் சாப்பிட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட்டு எப்படி இருக்குங்க மட்டன் குழம்பு. உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை மட்டனுக்கு எவ்வளோ மசாலா ஆட் பண்ணணுங்கிறத வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க மட்டன் குழம்புக்கு மசாலா சேர்க்க தெரியாமல். இதை பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.